guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா இன்னைக்கு கைசோதரேன்னு போக போகிறோம். கைசோதரேன்னு ஒரு இடம். ஸோ கைசோதரேலேருந்து கசிலாய்ஸ் போகிறோம். கசிலாய்ஸ் இதெல்லாம் வந்து லிஸ்பனில் போர்ச்சுகல் வந்து ஒரு முக்கியமான பிளேஸ். போர்ச்சுகல் நீங்கள் டூர் வரீங்கன்னா அப்புறம் அங்கேருந்து லிஸ்பன் சுற்றி பார்க்கணுன்னு வரீங்கன்னா லிஸ்பனில் இந்த இடம்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுவும் இந்த நியூ இயர் டைமு கிறிஸ்மஸ் டைம்லாம் வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், மெட்ரோக்காக. ஸோ வந்ததும் நம்ம அங்கே போக போகிறோம். போட் ஏரி தான் போக போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போது மெட்ரோ வந்துச்சு. இப்போது இதில் தான் போகிறோம். இங்கேருந்து கைசோதரை போகிறோம். அப்புறம் கைசோதரையிலேருந்து நம்ம போட் எடுக்க போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைசோதரையிலேருந்து இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு போட்டு ஒன்று எடுக்கணும் நம்ம அந்த கசிலாஸ் போகிறதுக்கு. இப்போது கசிலாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் டைமு, நியூ இயர் டைம் லைவ் ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா நடக்கும். ஸோ லிஸ்பன் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சீசனில் வந்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் சீசனு அப்புறம் இந்த நியூ இயர் சீசனு இந்த மாதிரி சீசனில் வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போது போட் ஏறுற இடத்துக்கு வந்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா அது போர்டிங் போட்டிருக்குவார். கசிலாஸ் 13% ஃபுல் ஆகிட்டு போட்டு. ஸோ நம்ம அப்படியே போய் ஏற வேண்டியதுதான். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் போட்டுக்கு போகிறோம். ஸோ இதான் நம்ம போட் கார்டு. போட்டுக்குன்னு இல்லை, பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் இப்படி வச்சோம்னா ஓப்பன் ஆகிடும். அப்படியே உள்ளே இருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம போட் அங்கே நிற்கிது, கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த போட்டிங். ஸோ ஒன் டே கார்டு இருக்கும் உங்களுக்கு, ஒன் டே பாஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒன் டே பாஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் போட்டு அப்புறம் பஸ்ஸு எல்லாம் வேணாலும் போய்க்கலாம். காசு டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒன் டே பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இதான் நம்ம போட்டு. இதில் தான் நம்ம போக போகிறோம். இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு போக போகிறோம். ஸோ போய் நம்ம சீட்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ. ஐயோ, விண்டோ சீட்டு பிடிக்கலான்னு பார்த்தேன். இருக்கு விண்டோ சீட்டு. ஆகாஷ் எப்படியோ விண்டோ சீட்டு பிடிச்சாச்சு. ஸோ பாருங்க, நம்ம அங்கே தான் போகிறோம், அந்த சைடு போகிறோம். இது வந்து டாகூஸ் ரிவர் தான். டாகூஸ் ரிவர் தாண்டி தான் நம்ம போகிறோம். டாகூஸ் ரிவர்லேருந்து நம்ம லிஸ்பன்லேருந்து டாகூஸ் ரிவரை கிராஸ் பண்ணி அல்மதாவுக்கு போகிறோம். அங்கே அல்மதா இல்லை, கசிலாஸில் தான் சப்மரைன் கூட ஒன்று இருக்குது. சப்மரைனு அப்புறம் ஒரு போட் ஒன்று இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது போய் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது போட்டு கிளம்பிட்டு ஸோ போட்டில் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குன்னு சவுண்டோட போயிட்டுருக்கு. நல்லா ஸ்பீடாக போகுதுங்க. நானும் போட்டு வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகாதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பீடாக போகுது போட்டு. ஏன்னா போட்டு கண்டிஷன் ஓல்டு போட்டு மாதிரி இருந்தது. மெதுவாக போகணும்னு பார்த்தேன். பட் நல்லா ஸ்பீடாக போயிட்டு கைஸ் வந்துட்டோம். நம்ம கசிலாஸ் வந்துட்டோம். இப்போது அப்படியே நம்ம போட்டுலேருந்து வெளில வந்தோம்னா, இறங்கி வெளில வந்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும். அதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். அங்கே தெரியுது பாருங்கள், மெட்ரோ நிற்கிது பாருங்கள். அதுதான் மெட்ரோ ஸ்டேஷனு. இங்கேருந்து போகிற மெட்ரோ ஸ்டேஷன். நிறைய இடத்துக்கு அதுலேருந்து போகலாம். ஸோ அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்கும். ஸோ அங்கேருந்து உட்காந்து நீங்கள் லிஸ்பனை பார்க்குற மாதிரியும் ஒரு வியூ இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா நல்லா ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் லிஸ்பன். நம்ம லிஸ்பன்லேருந்து இப்போ கசிலாஸில் இருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க நல்லா வந்தீங்கன்னா இந்த இடம் சுற்றி பார்க்கலாம். அந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுக்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரெட் கலர் லைட் ஹவுஸு. அப்புறம் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது போட்டும். அந்த சப்மரைன் ஒன்று இருக்குது. அந்த சப்மரைனும் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாம் வந்து சில் பண்ணிட்டு போகிறாங்க. சில் யாரும் பாட்டியா நல்லா சில் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கலாம். ஸோ வாங்க நம்ம போயிட்டு சப்மரைனும் அந்த போட்டும் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சப்மரைன் கிட்ட வந்துட்டோம். சப்மரைன் பார்க்குறீங்களா? பாருங்கள் சப்மரைன்.
என்னடா சப்மரைன் இதை காட்டுறதுங்க, இதுதான் சப்மரைன். ஸோ இருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன் சப்மரைன் எப்படி இருக்குன்ட்டு. ஹாய் காய்ஸ், இதுதான் சப்மரைன், போர்ச்சுகீஸில் யூஸ் பண்ண சப்மரைன் S164 பிரக்குடா சப்மரைன். பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு செக் பண்ணாமல் ஃபுல் வியூ காட்டுறேன். ஃபுல்லாக கிளாஸ் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க, கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளெல்லாம் போக முடியாது. இப்போ டவுன் சைட்லாம் பாருங்கள், டவுன் சைட்லாம் ஃபுல்லாக இதை நிற்கிறதுக்குன்னே இந்த இடம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல சரியான பெஸ்ட்டுங்க சப்மரைனு. இவ்வளோ பெரிய சப்மரைனை வந்து நம்ம கடலில் மிதக்குதுன்னா பார்த்து உள்ளார போயிட்டு. ஸோ எப்படி சப்மரைன் என்ட்ரன்ஸ் பாருங்கள், சப்மரைன் என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, இதுதான் சப்மரைனோட என்ட்ரன்ஸு. 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அந்த படத்துலலாம் பார்ப்போம் பாருங்கள், மேலே இந்த பைனாகுலர் மாதிரி வச்சு பார்ப்பாங்கள்ல, அது மாதிரி நீட்டாக இருக்குது பாருங்கள் மேலே. அது வழியாக தான் இது வந்து ஃபுல்லாக இந்த பார்ட் ஃபுல்லாக கடலுக்கு அடியில் போயிடும். அந்த ஒரு பாட்டு மட்டும், இந்த ஒரு பாட்டு மட்டும்தான் கடலுக்கு மேலே இருக்கும், இந்த இது பாட்டு மட்டும். ஸோ ஃபுல்லாக அடியில் இருந்தே மேலே என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க போல். ஸோ அப்படியே பேக் என்ட்ரன்ஸ் வந்து நம்மளால் போக முடியாது. ஸோ இது பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. S164 காய்ஸ். இந்த சப்மரைனோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரக்குடா சப்மரைன் S164 இதிலே போட்டிருக்கு பாருங்கள். ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே போட்டிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் போர்ச்சுகல்லையே இது வந்து போர்ச்சுகல்காரங்களோட 4th சப்மரைன் வந்து இதுதான். அதனால தான் இதை வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க. ஒரு 4th சப்மரைன் இதுதான். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட்லாம் எங்கே இருக்குன்னு தெரில, அதையும் தேடி பார்ப்போம். ஸோ இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு வந்து 10 மீட்ரு. கீழே டாப் அந்த பீமோடு சேர்த்து, இந்த பீம் ஒன்று இருக்குது பாருங்கள் ரவுண்டாக கீழே அடியில், அந்த பீம்லேருந்து இந்த டாப் வரைக்கும் இதோட ஹைட் வந்து 10 மீட்ரு. அப்புறம் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டு பேக் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 மீட்ரு வருது. 60 மீட்ருனா எங்கேயோ போவோம்ல, எத்தனையோ அடி போவோம். ஸோ இது வந்து 60 மீட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா 1968லேருந்து 2010 வரைக்கும் யூஸில் தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2010க்கு அப்புறம் 2013 வந்து இது போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதில் அது என்னது மியூசியமில் வைக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு இப்படி வச்சுருவாங்க. ஸோ 2013லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இந்த சப்மரைனோட ஆங்கர் பாருங்கள், இது அங்கே இருக்குது பாருங்கள், ஆங்கர் நங்கூரம். நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குது. இந்த சப்மரைனை பார்க்கவே ஆசையாக இருக்குது. நல்லா அந்த ரொம்ப ஃபுல்லாக பேக் சைட் போக முடியாது நம்மளால், போனால் நல்லா சுற்றி பார்க்கலாம். இந்த சப்மரைனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1038 டன்னுங்க. ஒரு 1038 டன்னு இதோட ஹோல் வெயிட்டு. ஸோ இது டெப்த்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 300 மீட்டர், 300 மீட்ரு வந்து கடலுக்கு அடியில் இது பண்ணோம். சர்வை பண்ணுறதுக்கான ஒரு மெஷின் தான் இது, இந்த போட்டு சப்மரைன் தான் இது. ஸோ இதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறது, ஒரு ஹிஸ்ட்ரி தான் இதுவும். ஸோ மறக்காமல் நீங்களும் லிஸ்பன் வந்தீங்கன்னா இந்த S164 சப்மரைனை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா, நீங்கள் கசிலாய்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே கசிலாய்ஸ்லேருந்து நீங்கள் போட்டு ஏறினதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ காய்ஸ், சப்மரைனு பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் போர்ச்சுகல் வரீங்க, போர்ச்சுகல்லேருந்து லிஸ்பன் வரீங்க. ஸோ லிஸ்பன் வந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்துல கசிலாஸில் இந்த சப்மரைனும் அந்த போட்டும் ஒன்று. அந்த போட்டை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது. இந்தியாவுக்கும் அந்த போட்டுக்கும், கோவாவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த போட்டுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த போட்டை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆகிட்டு
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.